கன்னி ராசிக்காரங்க வந்து பெண், அந்த ராசியோட வடிவம் வந்து பார்த்திங்கன்னா பெண் உள்ளது. ரொம்ப அந்த பெண் எப்படி இருக்குமோ அந்த நலிமைத்தன்மையோடு இருப்பாங்க. இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா புதன். புதன் ரொம்ப அறிவு, பகுத்தறிவு ரொம்ப இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதையுமே வந்து திட்டமிட்டு செயல்படுத்துறது, தப்பு நடந்துச்சுன்னா அதை உடனே சுட்டி காட்டக்கூடிய ராசி வந்து கன்னிராசி. இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி வந்து கன்னிராசிக்காரங்க. இது அதிகமாக வந்து தன்னை இது செய்வாங்க. புத்திசாலிகள் இந்த ராசிக்காரங்க. அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று அட்வைஸ் பண்ணுறதுல ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதனுடைய அதிபதி காலப்புருஷ தத்துவப்படி 6ஆம் வீடு வந்து புதனோட வீடு. உங்கள் கடன் வாங்காமல் இருக்கணும். கடன் வாங்கினாங்கன்னா அதிலே வந்துட்டு முழுகிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு கண்டகசனி நடக்குது. இந்த கண்டகசனி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். எடுத்த பொருள்கள் வீட்டிலே வந்து எதாங்க மறந்துட்டு வச்சிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அனுபவமாகவும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், நட்பு வட்டாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் வீடு வந்து நட்பு கொடுக்கும், நட்பு வட்டாரத்தையும் குறிக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேருந்தே ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதில் பணம் முதலீடு செய்வோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனமாக அவாய்ட் பண்ணணும். இப்போ போட்டது அடுத்து வந்து அஷ்டமச்சரியில் இதனுடைய பலன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அவங்க வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப அவசியம்.